ஜென்சி கிட்ஸ் என்னப்பா உங்கள இப்படி சொல்ட்டாங்க? உங்க எல்லாத்துக்கும் ஐக்யூ கம்மியா? இன்டெலிஜென்ஸ் லெவல் கம்மியா? உங்கனால 5 நிமிஷத்துக்கு மேல ஒரு விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதா? இந்த மாரி நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் உங்க மேல பண்ணியிருக்காங்க. சரி இத பத்தி நம்ம ஃபுல்லா என்னன்றத இந்த வீடியோல பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்க அஸ்வின். இது நம்ம சேனல் அஸ்வின் அன்ஃபில்டர்ட். சரி நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்கன் நியூரோ சயின்டிஸ்ட் மிஸ்டர் ஜெரட் 1997ல இருந்து 2010 வரைக்குள்ள பொறந்த எல்லா குழந்தைகளையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதாவது ஜென்சி கிட்ஸ் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்க ஆராய்ச்சி பண்ணதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜென்சி கிட்ஸ் வந்து அவங்களோட முன்னத்த ஜெனரேஷன விட அவங்களோட ஐக்யூ லெவல் கம்மியா இருக்கு, இன்டெலிஜென்ஸ் லெவல் கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் பாதிச்சிருக்கு அப்படின்னா, அட்டென்ஷன் ஸ்பேன், மெமரி பவர், ரீடிங் ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங், ஓவரால் ஐக்யூ. இது எல்லாமே பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பாதிச்சிருக்கு அப்படின்னா, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. அந்த காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, வழக்கம் போல தான் ஃபோனு, லேப்டாப்பு, டேப்லெட்டு, யூடியூபு, இன்ஸ்டாகிராமு, ஓவராலா இதுக்கெல்லாம் காரணம் டெக்னாலஜி யூஸ் பண்ற டிவைஸ்களும் தான். யூசுவலா முன்னாடி இந்த ஜெனரேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா, அவங்க புக்ஸ்ல அந்த விஷயத்த தேடுவாங்க. ஒரு முழு புக்கையும் படிச்சா தான் அவங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவங்க போயிட்டு ஷார்ட்டா முடிச்சிடுறாங்க. மொபைல்ல ஷார்ட்ஸ் பார்க்கறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ChatGPT, Gemini, Cloud மாதிரியான விஷயங்கள போய் கேட்டுட்டு, ரொம்ப சின்ன டைம் ஸ்பேன்ல அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. இது தெரிஞ்சுக்கிறது என்ன பிரச்சனைனா, நம்ம மூளை அதுக்கேத்த மாரி இன்னும் எவால்வ் ஆகல. அதாவது சின்ன கன்டென்ட்ல நம்ம விஷயத்த புரிஞ்சுக்கிற மாரி நம்ம மூளை இன்னும் எவால்வ் ஆகல. நமக்கு எந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், நம்ம வந்து பெரிய லெவல்ல நெறைய விஷயங்கள படிச்சு தான் தெரிஞ்சுக்கிற மாரி தான் நம்ம மூளை இப்ப வரைக்கும் எவால்வ் ஆயிருக்கு. இப்ப ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஜென்சி கிட்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸ விட எல்லாத்துலயுமே கம்மியா இருக்காங்க. ஐக்யூவா இருக்கட்டும், இன்டெலிஜென்ட் யூசுவலாவே ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷன் பொறக்கும்போது, இந்த புதுசா பொறக்கிற ஜெனரேஷன் பழைய ஜெனரேஷனோட ஐக்யூ வந்து அதிகமா தான் பொறப்பாங்க. ஆனா வரலாற்றிலேயே தடவையா 2K கிட்ஸ் வந்து போன ஜெனரேஷனோட ஐக்யூ லெவல் கம்மியா இருக்காங்க. அதாவது இத காக்னிட்டிவ் ஸ்கில்னு சொல்லுவாங்க. அந்த காக்னிட்டிவ் ஸ்கில் வந்து இந்த ஜெனரேஷனுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. இது வந்து 1, 2 நாட்ல செக் பண்ணல. 80 நாடுகள்ல இத ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த 80 நாடுகள்ல பண்ண ஆராய்ச்சியோட ரிசல்ட் தான் இது. ரிசல்ட்டுக்கான முக்கிய காரணமே ஸ்கூல்ஸ்ல எல்லாருமே டிஜிட்டலான பொருட்கள அதிகமா யூஸ் பண்றனால தான். ஸோ டிஜிட்டலா யூஸ் பண்ணி எல்லா விஷயத்தையும் சீக்கிரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல அவங்க சீக்கிரமா சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சுக்கிறனால, அவங்களுக்கு இந்த காக்னிட்டிவ் ஸ்கில்ன்றது ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. டெக்னாலஜிய யூஸ் பண்றது தப்பில்ல. ஆனா எல்லா விஷயத்துக்கும் டெக்னாலஜியவே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் ரொம்ப தப்பு. ஏஐ ஸ்மார்ட் ஆகுது. நம்ம யூஸ் பண்ற டிவைசஸ் எல்லாம் ஸ்மார்ட் ஆகுது. ஏன் சார்ஜர் கூட ஸ்மார்ட் ஆகுது. ஆனா நம்மளோட ஐக்யூ ரொம்ப கம்மியாயிட்டு போயிட்டு இருக்கு. இது ரொம்ப சீரியஸா நம்ம எடுத்துக்கணும். டிவைசஸ யூஸ் பண்றத கம்மி பண்ணிட்டு, கொஞ்சம் அதிகமா கான்சன்ட்ரேஷன் புக்ஸுக்கும், மத்தவங்ககிட்ட பேசி கத்துக்கிறதுக்கும் குடுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல வந்து உங்கள நான் மீட் பண்றேன். இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ நம்ம சேனல்ல நெறைய இருக்கு. ப்ளீஸ் அதையும் செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ.